தற்போது சீத்தமிழ்ல சரிகமபா சீனியர் சீசன் 5 இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருக்கிறது. இதில் இலங்கையை சேர்ந்த சபேசன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சபேசன் நிறைய பாடல்களை பாடக்கூடிய திறமை பெற்றவர், ஒரு தற்பெருமை இல்லாதவர், எல்லோருடனும் சக மரியாதையுடன் பண்பாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர். சக்தி சூப்பர் ஸ்டாரில் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பெற்றவர். இப்படி சபேசனுடைய நல்ல விடயங்களை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்லாது இந்திரஜித், விஜயலோஷன் போன்ற இலங்கை கலைஞர்களும் ஏற்கனவே சரிகமபா இசை நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிறார்கள். கில்மிஷா டைட்டில் வின்னராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சூப்பர் சிங்கர் இசை நிகழ்ச்சியில பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி இலங்கை கலைஞர்களுக்கு தென்னிந்திய இசை நிகழ்ச்சிகளில தற்போது தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில இம்முறை சீசன் 5 சபேசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான விடயம். சபேசனை பற்றி ஒரு சிறிய காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில இலங்கையை சேர்ந்த சபேசன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான ப்ரோமோ காணொளியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. வாழ்த்துக்கள் சபேசன். ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னால் சரிகமபா சீனியர் சீசன் 4 கலந்து கொண்டவர். அந்த சுற்றிலே அவரால் தெரிவாக முடியவில்லை. தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான வாழ்த்துக்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பலரும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ப்ரோமோ காணொளி கூட சமூக ஊடகங்களில பலராலும் ஷேர் பண்ணப்பட்டு வருகின்றது. வாழ்த்துக்கள் சபேசன். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னிந்திய இசை நிகழ்ச்சிகளில ஈழத்து கலைஞர்களுக்கான வாய்ப்பு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. ஏற்கனவே சீனியர் சீசன் 4 விஜயலோஷன், இந்திரஜித் ஆகிய கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள். இறுதி சுற்று வரை அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. தங்களுடைய திறமைகளை அவர்கள் அங்கு வெளிக்காட்டியிருந்தார்கள். அதே போல இலங்கை யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த கில்மிஷா அவர்களும் சரிகமபா இசை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியிருந்தார். தற்போது சபேசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தை சேர்ந்தவர். அம்பாறையாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, அல்லது திருவோணமலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர்கள் இலங்கையை சேர்ந்த கலைஞர்கள், ஈழத்து கலைஞர்களாக கொண்டாடப்படுவார்கள். அந்த வகையில சபேசன் ஈழத்து கலைஞனாக இந்தியாவில ஒரு தென்னிந்திய இசை நிகழ்ச்சியில தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பலருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வாழ்த்துக்கள் மறுபடியும் சபேசனுக்கு. இவர் சாரங்கா இசைக்குழுவினரோடு இணைந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாது உலக பொதுமுறை திருக்குறள் இசை வெளியீட்டிலையும் இவர் ஒரு பாடலை பாடும் சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்திருக்கிறதாம். அப்படி அவருக்கு தன்னுடைய இசைத்திறமையை வெளிக்காட்டுவதற்கான பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. வாய்ப்புகள் என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது. தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதுதான் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படித்தான் சபேசனும் நிறைய மேடைகளில பாடியிருக்கிறார். பல்கலைக்கழக காலங்களிலேயும் கூட அவர் நிறைய பாடல்களை இசை நிகழ்ச்சிகளிலேயும் சரி, வேறு நிகழ்வுகளிலேயும் சரி பாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாது ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு பிறரை மதிக்க வேண்டும், மரியாதையுடன் நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாது தன்னிடம் இந்த திறமை இருக்கிறது என்று தற்பெருமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படியான எந்த ஒரு குணமும் சபேசனிடம் இல்லை. எல்லோருடனும் சக மரியாதையுடனும் பண்பாகவும் பழகக்கூடியவர். தனக்கு நல்லா பாட தெரியும் என்று சொல்லி சிறிதளவு கூட எந்தவித பெருமையும் இல்லாத ஒரு கலைஞன். பல்கலைக்கழக காலங்களிலேயும் எல்லோருடனும் சக மரியாதையோடு பழகக்கூடியவர். ஏன் சீனியர் ரேங்கிங் செய்யும் போது பாட்டு பாட சொன்னா கூட தயங்காமல் பாடக்கூடியவர். அப்படி தன்னுடைய இசை திறமையை எல்லா காலங்களிலேயும் வளர்த்து கொண்டவர் தான் சபேசன். அதே போல இந்த சரிகமபா இசை நிகழ்ச்சியினரும் தற்போது இலங்கை கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில இவர்களை தெரிவு செய்யும் நிகழ்ச்சிகளை நடாத்தி இருந்தார்கள். ஏராளமான இலங்கை கலைஞர்கள் சரிகமபா மெகா ஆடிஷன் நடக்கிற இடத்திற்கு சென்று தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள். வேறு யாரெல்லாம் தெரிவாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தற்போது சபேசன் தெரிவாக இருக்கின்ற ஒரு ப்ரோமோ காணொளி மட்டும் வெளிவந்த நிலையில
சபேசன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி அதிகாரபூர்வமாக எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதைவிட வேறு எந்த கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. அதே போல பாத்தீங்க என்று சொன்னால் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பிரியங்கா கலந்து கொண்டிருந்தார். அவரும் தொடர்ச்சியாக பல சுற்றுக்களை தாண்டி முன்னேறி சென்றிருந்த நிலையில இறுதி சுற்றுக்கு அவரால் தெரிவாக முடியவில்லை. தற்போது அவர் நாடு திரும்பி இருக்கிறார். அவர் நாடு திரும்பிய போதும் அவருக்கான பாராட்டு கௌரவம் என்று சொல்லி பலரும் அவரை வாழ்த்தினார்கள். அதே போல ஈழத்து கலைஞர்கள் நிறைய பேர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ரெப்சிலோன் கலைஞர்கள் இந்தியாவில் சென்று தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தார்கள். சுவிஸ், நோர்வே, லண்டன் போன்ற நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய இசைத்திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள். இந்திய ஊடகங்களிலும் கூட அவர்கள் மிகுந்த அளவில் பாராட்டப்பட்டு பலராலையும் பேசப்படுகிற கலைஞர்களாக மாறியிருந்தார்கள். இப்படி ஈழத்து கலைஞர்களுக்கு தற்போது பல திசைகளிலும் இருந்து வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றது. எல்லோரும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்படித்தான் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று பல கலைஞர்கள் தற்போது முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் முயன்று கொண்டே இருங்கள். எப்பவாவது ஒரு நாள் உங்களுக்கான கதவு திறக்கப்படும். சபேசனும் எனக்கு தெரிந்த வகையில ஒரு 6-7 வருடங்களாக தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் அதற்கு முன்பே பாடிக்கொண்டிருந்திருப்பார். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில 6-7 வருடங்களுக்கு கிட்ட அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் சிறு வயதிலிருந்தே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிறைய பாடல்களை மேடையில பாடும்போது ஒரு சலிப்படையாமல் அந்த பாடலை பாடுறத மற்றவங்க பார்க்கணும், அதை ரசிக்கணும் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோட அவர் பாடுவார். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய திறமைகளை தொடர்ச்சியாக வெளிக்காட்டி வந்தவர் தான் சபேசன். அதே போல இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டும், எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற கலைஞர்கள் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதே போல பயிற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். முயற்சி மேற்கொள்ளாமல் எதுவுமே கைகளில வந்து சேராது. தொடர்ச்சியாக முயலுங்கள். நிறைய கலைஞர்கள் தங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈழத்து கலைஞர்கள் தென்னிந்தியாவிற்கு போய் ஒரு இசை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் போதுதான் உலக அளவில பேசப்படும் நபர்களாக மாறுகிறார்கள். ஈழத்தில இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு அவ்வளவு பெரிய பிரபலமான ஊடகம் எல்லாம் ஈழத்தில் இல்லை. ஆனாலும் ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு புகழின் உச்சத்தை அடைய முடியாது. அந்த வகையில கலைஞர்கள் தங்களுடைய புகழின் உச்சத்தை, தங்களுக்கான திறமையினை வளர்த்து கொண்டு தங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்றால் தென்னிந்தியாவிற்கு தான் செல்லுகிறார்கள். தென்னிந்தியாவிற்கு தான் செல்வதற்கு விரும்புவார்கள் எந்த கலைஞனும். அந்த வகையில ஈழத்து கலைஞர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கடுமையான பயிற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். கில்மிசா சாதித்திருக்கிறார். இந்திரஜித், விஜயலோஷன் எல்லோரும் உலகறிந்திருக்கிறார்கள். பிரியங்கா உலகத்தில் அறியப்படுகிறார், பலராலும் பேசப்படுகிறார். இப்படி இலங்கை கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. தற்போது சபேசனுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகின்றது. இப்படி எல்லோரும் தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடி, தங்களுக்கான அடையாளத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கான அடையாளங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். வெறுமனவே படித்தோம், உழைத்தோம் என்று இருக்காமல் எங்களுக்கு ஒரு பெயரை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இசைத்துறையில மட்டும்தான் நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று அல்ல. எங்களுக்கு என்ன துறை விருப்பமோ, என்ன துறையில எங்களால சாதிக்க முடியுமோ அந்தந்த துறையில எல்லோராலையும் சாதிக்க முடியும். எல்லோரும் முயற்சி மேற்கொள்ளுங்கள். உங்களாலும் சாதிக்க முடியும். மறுபடியும் சபேசனுக்கு வாழ்த்துக்கள். இந்த சரிகமபா இசை நிகழ்ச்சியில வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொல்லி இலங்கையிலிருந்து ஆசைப்படுகின்ற ஒரு ரசிகையாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள்.